அதுவும் காலை கடன் போறோமோ இல்லையோ போன் எடுத்து எதுனா சோசியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இப்போ உலக அளவுல எல்லாராலையும் பிரபலமா பயன்படுத்தப்படுற டாப் 10 சோசியல் மீடியா லிஸ்ட் இப்ப பார்ப்போம். 10வது இடத்துல டூயிங் ஒரு சோசியல் மீடியா இருக்கு. 9வது இடத்துல ஸ்னாப்சாட் இருக்கு. 8வது இடத்துல டெலிகிராம் இருக்கு. 7வது இடத்துல Facebook மெசஞ்சர் இருக்கு. 6வது இடத்துல WeChat இருக்கு. 5வது இடத்துல டிக்டாக் இருக்கு. 4வது இடத்துல இன்ஸ்டாகிராம் இருக்கு. 3வது இடத்துல வாட்ஸ்அப் இருக்கு. 2வது இடத்துல யூடியூப் இருக்கு. நம்பர் 1 இடத்துல 3070 மில்லியன் ஆக்டிவான யூசர்ஸ் கொண்ட Facebook இருக்கு. இப்போ நீங்க எந்த சோசியல் மீடியா அதிகமா யூஸ் பண்ணுவீங்க? மாறி வரும் நவீன உலகில் குழந்தை பிறந்தவுடன் பெற்றோர் போட்டோ எடுப்பது, அதனுடைய குறும்புத்தனமான வீடியோக்களை ரீல்ஸ் எடுப்பது என மொபைல் போன்களோடு குழந்தைகளுக்கு அப்போதே தொடர்பு ஏற்பட்டு விடுகிறது. முன்பெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டும் போது நிலாவை காட்டுவது, காக்கா கதை சொல்வது என அப்போதைய பெற்றோர் பல்வேறு வழிமுறைகளை வைத்திருந்தார்கள். இப்போதெல்லாம் குழந்தைகளுக்கு சோறு ஊட்டுவதற்கும் அவர்களை சமாதானப்படுத்துவதற்கும் எங்களுக்கு ஒரு கருவியாக மொபைல் போன்கள் மாறிவிட்டதாக தெரிவிக்கிறார்கள் பல தாய்மார்கள். செல்போன் பார்ப்பது அதிகரித்து வரும் சூழலில் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றன, எந்த வயது குழந்தைகள் எவ்வளவு நேரம் மொபைல் போன் பார்க்கலாம் போன்ற விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். ஆசிரியர் மாணவர் இடையிலான நல்லுறவை வளர்க்க கவுன்சிலிங் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். பள்ளிக்கூடம் நீங்களா இதை படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயபக்தியோட இருப்பீங்களோ அதை விட அதிக பயபக்தியோட இருக்கு. அது மட்டும் இல்ல, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். வணங்கணும் 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 வணங்கணும். கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். கற்பவை கற்றபின் 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 நிற்க அதற்காக எல்லாரும் நல்லா படிச்சு பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்க தேடிவ. பட்டம் பதவி பேரு புகழ் எல்லாம் உங்க தேடிவ தேடிவ தேடிவ. மறுபடியும் சொல்லுங்க. நல்லா போட்டி கழிச்சு கரெக்டா சொல்லு. வராது டீச்சர். 10 அகர முதல்
என்னன்னா ஆசிரியர் என்ன படிச்ச வச்சிருவான், தினம் படிக்கிற வச்சிருவான் சார். படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன், ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். செல்போன்களோடு உள்ள பிணைப்பை துண்டிக்க முடியாமல் பெற்றோர் தவிக்கும் நிலையில் எந்தெந்த வயதில் எவ்வளவு நேரம் செல்போன்களை பார்க்கலாம் என்று விளக்குகிறார் மனநல மருத்துவர் நிவேதா. மோர் தென் 5 இயர்ஸ் இருக்க கிட்ஸா இருக்காங்கன்னா 2 hours வந்து நம்ம அலோவ் பண்ணலாங்க. அதுவுமே பேரண்டல் கைடன்ஸ்ல நம்ம பண்றது பெட்டரா இருக்கும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ், தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீன்ஸ். மலையேறி போச்சு இங்கு கருத்தான ரைம்ஸ், தனியாக சிரிக்க இங்க வந்தாச்சு மீன்ஸ். தவறான பழக்கம் அது உன சுண்டி இழுக்கும், தவறான பழக்கம் அது உன சுண்டி இழுக்கும். நீ அடிக்டாக போகுமீனா, நீ அடிக்டாக போகுமீனா. அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு, செல்போன் கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு. ஃபுட்பால் கபடின்னு விளையாட்டு இருக்கு, செல்போன் கொதிக்க இந்த பப்ஜியும் எதுக்கு. கண்ரெண்டு வலிக்கும் கை நோவால துடிக்கும், கண்ரெண்டு வலிக்கும் கை நோவால துடிக்கும். பசங்க செல்போன் நோண்டி படிக்காம போகும், செல்போன் நோண்டி படிக்காம போகும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். அப்துல் கலாம் கண்ட கனவு பலிக்கணும், வருங்காலத்திலே கண்மணிகள் உங்க வாழ்க்கை ஜெயிக்கணும். குழந்தைகள் ஊஞ்சலாடுவது, குழுவாக இணைந்து விளையாடுவதை காண்பதே அரிதாகி வரும் சூழலில் செல்போன் உள்ளிட்ட டிஜிட்டல் சாதனங்களிடமிருந்து வரும் தலைமுறையினரை காக்க வேண்டியது இந்நாளில் அவசியமாகிறது.